புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பண்ண இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பரா இருக்கும். புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே கழுவி எடுத்து வச்சிருக்கேன். புதினா எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுல பாதி கொத்தமல்லி தலையில பாதி கருவேப்பிலை, அந்த அளவு எடுத்துக்கணுங்க. ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு. நீங்க கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு வறுபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சும்மா ஒண்ணு பாதியமா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். ஒரு 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த துவையலுக்கு இந்த பெரிய வெங்காயத்தோட அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையோட இளந்தண்டுகளை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பெரிய பெரிய தண்டா இருந்தா எடுத்துருங்க. சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வேகணும்னு அவசியம் கிடையாது, நல்லா சுருண்டு வந்தா போதும். தண்ணி ஏதாவது விட்டுச்சுன்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க கழுவிட்டு நல்லா தண்ணி வடிச்சு உள்ள சேர்த்துனீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி விடாதுங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு 2 நிமிஷத்துல நல்லா இலைகள் எல்லாம் சுருண்டுருச்சு. இப்ப இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டா போதும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் மிக்சி ஜார்ல போட போறோம். உங்களுக்கு புளி வேண்டாம்னா வெங்காயம் வதக்கும் போது ஒரு குட்டி தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சா நல்லா இருக்காது, ரொம்பவும் கொரன்னு இருக்க வேண்டாங்க. இப்ப சாதத்துக்குன்னா கெட்டியாவே வச்சுக்கோங்க. இட்லி, தோசைக்குன்னா இதை வந்து கப்ல மாத்திட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து ஊத்திட்டீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியா இருக்குங்க. நான் இன்னைக்கு சாதத்துக்கு பண்ணதுனால கெட்டியாவே வச்சுட்டேன். சுடு சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி 2 கரண்டி துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அருமையான டேஸ்டா இருக்குங்க. இது 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க. நிறைய பேர் என்னோட ரெசிபி ட்ரை பண்றீங்க, இதுவும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.